சகோதரி ஒருத்தங்க ட்வின்ஸாம் டிசிடிஏ அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்படின்னா என்ன? 2 குழந்தையும் 2 தடவை தனித்தனியா இருக்கு. அவங்களுக்கு 8 மாசம் தாண்டிடுச்சு. நெஞ்சு எரிச்சல் ரொம்ப இருக்கு. ஒண்ணுமே சாப்பிட முடியல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு என்ன சார் தீர்வு அப்படின்னாங்க. நிறைய பேருக்கு அது இருக்குங்க. ஏன்னா அந்த பாப்பா வளர வயிறு இங்க தள்ளிரும். பட் என்ன அவங்களுக்கு எல்லாம் அச்சமா இருக்கும்னா, நம்ம ஒண்ணுமே சாப்பிடலனா குழந்தை வந்து வெயிட் கம்மியாயிருமோ இல்ல குழந்தை ஆரோக்கியம் போயிருமோ அப்படின்னு நினைப்பாங்க. கிடையவே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் திங் இது நார்மல். நீங்க நெஞ்செரிச்சல் வந்து எல்லா கர்ப்பிணிகளுக்கும் இருக்கும். அதுவும் குழந்தை கால் வச்சு தட்டுதுன்னு வச்சு மூவ்மெண்ட்ஸ் நல்லா கூட இருக்கும். ரெட்டை குழந்தை இருக்கும்போது அதுல நெஞ்செரிச்சல் ஜாஸ்தி இருக்கும். ஃபர்ஸ்ட் இது நார்மல் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது அது எப்படி குணப்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 ஸ்டெப் தாங்க. ஒண்ணுமே சாப்பிடலனா கூட இந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரணும். ஏன்னா உங்க உடம்புல அவ்வளவு சத்து இருக்கு. அதாவது 8 மாசம் தாண்டதுக்கு அப்புறம் குழந்தைக்கு தேவையானது எல்லாமே உடம்புல இருக்கும். இன்னைக்கு நாளைக்கு சாப்பிட்டு தான் உங்களுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. அது மாதிரி நெஞ்செரிச்சல் இருக்குன்னா உணவை நிறைய கம்மி பண்ணிடுங்க. காய்கறிகள், பழங்கள் இது ரெண்ட மாத்திரம் ஒரு 2 நாளைக்கு ஃபுல்லா சாப்பிடுங்க. அதுக்கும் மேல இன்னும் நெஞ்செரிச்சல் இருக்குன்னா உங்க டாக்டர் கேட்டு நெஞ்செரிச்சலுக்குள்ள மாத்திரை அதை வாங்கி சாப்பிடணும். அயன் மாத்திரை, கால்சியம் மாத்திரை இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க. நல்லா நடங்க. டெய்லி 2 to 3 hours நடந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த குழந்தை நல்லா மூவ் ஆக பொசிஷன் போறோம். அதனால நெஞ்செரிச்சல் கண்ட்ரோல் ஆயிடும். சோ நெஞ்செரிச்சல் பிரெக்னன்சில காமன். நீங்க சாப்பிடலனா குழந்தை பாதிக்கும்னு நினைக்காதீங்க. 7 மாசத்துக்கு அப்புறம் உங்க உடம்புல இருக்க சத்துலயே அதுக்கு தன்னால வெயிட் போடும்.